சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும், தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும். இந்த அதிமுக என்ற கட்சியை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தின்னு மிழுங்கி அவங்க வந்து அதை முழுசா காலி பண்ணிட்டு ஏக்நாத் ஷிண்டேயோட நிலைமை என்னாச்சு, உத்தவ் டாக்கரே பால் டாக்கரேயோட கட்சி இவங்க கூட வந்து கூட்டணியில இருந்து அந்த கட்சியை வந்து அங்கிருந்து புடுங்கி ஏக்நாத் ஷிண்டே கொடுத்து ஏக்நாத் ஷிண்டேவை ஏற்கனவே இவங்க சசிகலா அனாதை ஆக்குனாங்க, ஓபிஎஸ் அனாதை ஆக்குனாங்க. சமீபத்துல வந்து பீகார்ல நிதிஷ்குமார் கூட இவ்வளவு வருஷமா கூட்டணியில இருந்து இன்னைக்கு அவரை வந்து அந்த அப்போ இது வந்து அதிமுகவுக்கும் இது நடக்கும், எடப்பாடியாருக்கும் இது நடக்கும் கூடிய சீக்கிரம். முறைகேடுகள் நடந்திருக்குன்றதுக்கான இதுல ப்ரூஃப்லாம் இருக்கு, எவிடன்ஸ்லாம் இருக்கு. இருந்தும் வந்து கிளீன் சிட் ஏன் கொடுக்குறாங்கன்னா, பஞ்சாப்ல வந்து இவங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு காலத்தையும் வந்து இவங்க ஜெயிக்க முடியாது. யாரும் இந்த ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. இந்த 5 மாநிலத்துக்கான எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் பிஜேபி வந்து 125 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் ஏற்றுவாங்க. நான் வந்து சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. 60 ரூபா வந்து பெட்ரோல் இது எல்பிஜி விலையை ஏத்தினாரு. இது தற்காலிகம் தான். இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 15 to 20% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 15 to 20% நான் சொல்றது மினிமம். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பல தகவல்களை என்னோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் வெங்கடேசன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறோம் இல்ல, பல தகவல் உங்க மூலியமா எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்குது, தொகுதி பங்கீடு அங்கங்க நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான முடிவெட்டு இருக்கு திமுக. இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அமைதியாவே இருக்கிற மாதிரியே தெரியுது, ஒரு சைலண்டாவே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி நீங்க அமைதி காத்து RSS வளர விடுறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது நாங்க வந்து 41 சீட்ஸ் டிமாண்ட் பண்ணோம். எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 மட்டும் தான் நாங்க வந்து 25 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 40க்கு மேல சீட்டு, அதுக்கு முன்னாடி 63 சீட்டு, அப்புறம் ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா 112 சீட்ல நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணது உண்டு. இப்போ ஒரு கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, கூட்டணி எதுக்காக அமைக்கணும்னு சொன்னா, ஒரு எதிர்கட்சியை வந்து வீழ்த்துறதுக்கு நம்ம வந்து ஒரு பலத்தை உருவாக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கூட்டணியை வந்து சேரும். அது திமுகவா இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அதுக்காக சேரும். அப்போ அந்த ப்ராசஸ்ல கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா வந்து நம்ம வந்து கட்சியோட இதை வந்து சுயமரியாதையும் அதே மாதிரி வந்து கட்சியோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்ம விட்டு கொடுத்து போக முடியாது. கூட்டணின்றது 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ட். இப்போ திமுகக்காக வந்து காங்கிரஸா, காங்கிரஸ்க்காக திமுகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக காங்கிரஸ் 2 பேருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்ப நீங்க காங்கிரஸ்க்கும் உழைக்கணும், திமுகவுக்கும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கீங்க இல்லையா? நிர்பந்தம்ன்றது நீங்க சொல்ல முடியாது. இது வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு உண்டு. நான் திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒரு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ஒர்க் பண்றோம். அவங்களுக்கு நாங்க இருந்தா அவங்களுக்கு பலம், நாங்க அவங்க கூட இருந்தா எங்களுக்கு வந்து கணிசமான சீட் நாங்க ஜெயிக்க முடியும். இப்போ நாங்க வந்து ஒரு தேசிய கட்சியா இருக்கோம்னு சொன்னா, நாங்க வந்து போயிட்டு திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம். ஆனா வந்து நாங்க போயிட்டு RSS கூடயோ பிஜேபி கூட கூட்டணி வைக்க முடியாது. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிமுக இவங்க கூட அலைண்டா இருக்காங்க RSS. அப்போ தேசிய கட்சி எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிற பிஜேபி கூட வந்து நாங்க வந்து இது பண்ணோம், ஃபைட் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து டிஎம்கே தான். சோ அதனால நாங்க அங்க போறோம். இப்போ ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து கூட்டணிக்குள்ள வந்து எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கான ஒரு இது வந்து கணிசமான சீட்டு கொடுக்கணும். இப்ப அது வந்து நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த காரணத்தினால ராகுல் காந்தி கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருந்ததா சொல்றாங்க. பட் அட் தி எண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி கண்டினியூ ஆகணும். இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த RSS என்ற பிஜேபி என்ற மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி வந்து இங்கு கால் பதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கூட்டணிக்கு நாங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்றோம்.
இப்போ அதுல நாங்க ஏற்கனவே 25 சீட்டு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 20-21 சீட் கொடுக்குதா இருந்தாங்க. நாங்க வந்து 41 சீட்டுக்கு வந்து இப்போ நெகோஷியேட் பண்ணோம். நம்ம தலைவர் செல்வ பெருந்தகை, நம்ம இன்சார்ஜ் வந்து இங்க பொறுப்பாளர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம கிரீஷ் சோதாங்கர் இருக்காங்க. ரொம்ப ஃபர்மா வந்து நெகோஷியேட் பண்ணி 28 சீட்டு வாங்கினாங்க. ஓகே, நாங்க வந்து ஒரு பிஜேபி வந்து வீழ்த்தணும்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டணி தேவை. அதனால வந்து நாங்க திமுக கூட கண்டினியூ பண்றோம், எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அதுதான் நீங்க இங்க அமைதியா இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஒத்து போகணும் அப்படின்ட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் அதை விட பல மடங்கு வெகுண்டு எழுந்து நிக்கிறாங்களே. எப்ப காங்கிரஸ் தட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பொறுமை அவங்களுக்கு லாபகரமா இருக்குமோ? காங்கிரஸ் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து மகாத்மா காந்தில இருந்து நீங்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ற முக்கியமான விஷயங்கள் என்ன கொள்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்யூலரிசம், செகண்ட் திங் ட்ரூத், உண்மையின் வழியில போகணும். மூணாவது வந்து நான் வயலன்ஸ், அஹிம்சையை வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது வந்து சுயநலமற்ற அரசியல், மக்கள் நலத்தை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ற அரசியல் வந்து காங்கிரஸ் பண்ணுது. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா வீரியத்தோட பண்றாங்க, ஒரு எத்திக்ஸே ஃபாலோ பண்ணாம பண்றாங்கன்னா அதுக்கு வந்து காங்கிரஸ் கம்பீட் பண்ண முடியாது. காங்கிரஸ் வந்து ஒரு அன்எத்திக்கலான பிராக்டிஸ் பண்ணி இது வரைக்கும் வந்து அரசியல் பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து பாஜக பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க மேல எந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியாது. இது ஆனதுக்கு அப்புறம் என்னது, அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 97 லட்சம் வாக்காளர்களை வந்து டிலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புது வாக்காளர் வந்து ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்தாங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதிமுக வந்து விருப்பத்தோட பிஜேபி கூட கூட்டணியில இல்ல. அங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களோட ஃபைல்ஸும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து தூசி தட்டி யார் என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சியை வந்து அந்த கட்சியில இருக்கிற தலைவர்களெல்லாம் வந்து முழுமையா மிரட்டி தான் அவங்க வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடியார் வந்து ரொம்ப விருப்பத்தோட போயிட்டு வந்து பாஜக வந்து கூட்டணி அமைக்கல. அவருக்கே தெரியும் வந்து பாஜக கூட கூட்டணியில போனா சிறுபான்மையர்களோட ஓட்டு வராது, தலித்துகளோட ஓட்டு வராது. இதனால அவங்களுக்கு வந்து பலவீனம் தானே தவிர பலம் இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் வேற வழியே இல்லாம தான் அவங்க வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, நாங்க வந்து திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது விஜய் கூட வந்து சீக்கிரட்டா பேசுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க சீக்கிரட்டா எதுவும் பேசல. எங்களுக்கு வந்து ஆஃபர் வந்தது உண்மைதான் விஜய்ட்டு இருந்து. நாங்க சீக்ரெட் டீலிங் எதுவுமே பண்ணவே இல்லை. பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. எங்களோட பேச்சுவார்த்தை டிஎம்கே கூட தான் நடந்தது. கடைசி வரைக்கும் அதுதான் சொன்னோம். அதை தான் வந்து நாங்க வந்து ப்ரூவ் பண்ணோம். இங்கே அதான் பண்ணோம், பாண்டிச்சேரி அதான் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற வரைக்கும் நாங்க வந்து டிஎம்கே கூட கூட்டணி முடிகிற வரைக்கும் ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ வந்து விஜயை தொல்லை பண்ணவே இல்லை. என்னைக்கு எங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து விஜய்க்கு வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும், தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும். அப்ப காங்கிரஸ் வரவே கூடாது, திராவிட கட்சிகளும் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இது எப்படி அழிப்பாங்கன்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போயிருந்தால் திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய மைனாரிட்டி ஓட்ஸ், தலித் ஓட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்க பிரிச்சிருப்போம். அப்போ வந்து திமுக கூட்டணியில இப்ப நாங்க இருக்கிற இந்த கூட்டணியில வர வேண்டிய ஓட்ஸ் வந்து ரெண்டா வந்து பிரிஞ்சிருந்தால் அப்ப அதோட அட்வான்டேஜ் யார் எடுத்திருப்பாங்கன்னா வந்து என்டிஏ எடுத்திருக்கோம். எங்க கூட்டணி விஜய் கூட ஆகாததுனால விஜய் வந்து தொடர்ந்து மிரட்டி வந்து அவங்க உள்ள வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. அப்போ இவங்களோட அரசியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தம் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேர்மையான நாணயமான அரசியல் ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இவங்க வந்து யாருனாலும் மிரட்டி அதுக்குள்ள கொண்டு வருவாங்க. இந்த அதிமுக என்ற கட்சியை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தின்னு மிழுங்கி அவங்க வந்து அதை முழுசா காலி பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் காலி பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் ஆகலனா கூட அடுத்து வர இருக்க எலெக்ஷனுக்குள்ள வந்து இந்த அதிமுக என்ற கட்சி வந்து இருக்குமான்றதே டவுட்ஃபுல் தான். இந்த டைமே வந்து ஒரு இவங்க பண்ண எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இப்ப இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால, அதே மாதிரி வந்து எஸ்ஐஆர் எல்லாம் பண்ணதுனால இந்த இவிஎம் மெஷின் மேனிபுலேஷன் எல்லாம் பண்ணாங்க. இதுலயே கூட ஏதாவது வந்து குளறுபடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த டைமே கூட வந்து அவங்க வந்து இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பிஜேபியோட வந்து கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ள கூட்டணிக்குள்ள விஜய் வந்தாருன்னா முதல் 2 வருஷம் விஜய்க்கும் அடுத்த 2 வருஷம் எடப்பாடியாருக்கும் கொடுப்போம்ட்டு இப்பவே சொல்லி இருந்தாங்க. ஒருவேளை விஜய் உள்ள வந்திருந்தாருன்னா எடப்பாடியாரோட பேரே இல்லாம போயிட்டு இருந்திருக்கும் போது. நீங்க இதுல பாத்தீங்க, மகாராஷ்டிரால நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏக்நாத் ஷிண்டேயோட நிலைமை என்ன
ஆச்சு. உத்தவ் டாக்ரே பால் டாக்ரேயோட கட்சி இவங்க கூட வந்து கூட்டணியில இருந்து அந்த கட்சியை வந்து அங்கிருந்து புடுங்கி ஏக்நாத் ஷிண்டே கொடுத்து ஏக்நாத் ஷிண்டேவை இன்னைக்கு அனாதை ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே இவங்க சசிகலாவை அனாதை ஆக்குனாங்க, ஓபிஎஸ் அனாதை ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து பீகார்ல நிதிஷ்குமார் கூட இவ்வளவு வருஷமா கூட்டணியில இருந்து இன்னைக்கு அவரை வந்து அந்த கட்சியை அவரை வந்து அந்த பீகார் மாநிலத்திலிருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து அதிமுகவுக்கும் இதே நடக்கும், எடப்பாடியாருக்கும் இது நடக்கும் கூடிய சீக்கிரம், அது மாற்று கருத்தே இல்ல. அப்ப அவங்க வந்து வீரியத்தோட அக்ரெசிவோட போறாங்கன்னா அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நான் சமீபத்துல வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு டாபிக்ல நான் பேசியிருந்தேன். அவங்க வந்து டெல்லியில வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி, ஹரியானால வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து பிரச்சாரம் பண்ண விடாம அவர் வந்து ஒரு ஊழல் பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்க ஹரியானா அண்ட் டெல்லியில ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேல எந்த குற்ற வழக்கம் இல்ல, எந்த குற்றமும் அவர் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளீன் சிட் வந்து கோர்ட் கொடுக்குது. அப்போ இதுல என்ன அப்படின்னா வந்து அவங்க ஏற்கனவே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுல முறைகேடுகள் நடந்திருக்குன்றதுக்கான இதுல ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தும் வந்து கிளீன் சிட் ஏன் கொடுக்குறாங்கன்னா பஞ்சாப்ல வந்து இவங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு காலத்தையும் வந்து இவங்க ஜெயிக்க முடியாது யாரும் பாஜக. அப்போ அந்த ஓட்டுகள் வந்து மாற்று கட்சியான காங்கிரஸ்க்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு வெகுளி, அவருக்கு ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர் வெளியே விடுறாங்க. அப்போ இவங்களோட பாலிசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க மைன்யூட்டா வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கோ இல்ல வந்து ஏமாத்தி ஆட்சியை புடுங்கிறதுக்கோ முயற்சிகள் பண்ணதான் செய்வாங்க. திராவிடத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது இப்ப காங்கிரஸ். ஆனா RSS என்ன பண்ணுதுன்னா திராவிடத்தையும் ஒழிக்கணும்னு பாக்குது, காங்கிரஸையும் ஒழிக்கணும்னு பாக்குது. இது ரெண்டும் வந்து நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்காக என்னென்னமோ பண்ணி மக்களை வஞ்சிக்கக்கூடிய பல விஷயங்களே RSS பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இதுல இருந்து மக்களை எப்படி எல்லாம் நீங்க காப்பாத்தலன்னு நினைக்கிறீங்க? மேடம் எப்படின்னா காங்கிரஸ் வந்து பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். பவர்னா வந்து அதிகாரத்தை வந்து ஒரு இடத்துல மையப்படுத்தி இல்லாம அது வந்து ஒரு கிராம வாரியா, ஒரு ஒன்றியம் வாரியா, ஒரு மாவட்ட வாரியா, ஒரு மாநில வாரியா வந்து அங்கங்க வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அவங்க வந்து அங்க இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பிரச்சனைகள்னு கண்டெடுத்து அதுக்கு வந்து தீர்வு கொடுக்கணுன்றதுக்காக அந்த பஞ்சாயத்து ராஜ் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்னு கொண்டு வந்தாங்க. RSS வந்து கொள்கை வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹிந்துத்வா நேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், அது மாதிரி இது மாதிரி நிறைய நம்ம அடுக்கடுக்குன்னு அடுக்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா கல்ஃப் ரீஜன் எப்படி வந்து எல்லாமே கிங்டமா இருக்கு மன்னராட்சி, அந்த மாதிரி ஒரு மன்னராட்சி வந்து கொண்டு வரணும். டிக்டேட்டர்ஷிப், எதிர்கட்சி ஆளுங்கட்சி அந்த கதையே இல்ல. எலெக்ஷன்ன்றது ஒரு ஒப்புக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வச்சுக்கணும். அந்த எலெக்ஷன்ல வந்து எப்படி போகணும். நார்த் கொரியால வந்து இவரு கிங் ஜாங் அவர் வந்து 99.3% வாக்கு ஜெயிச்சாராம். இப்ப அந்த எலெக்ஷன் நடத்தலன்னா என்ன? அப்போ அந்த நிலைக்கு தான் வந்து மறுபடியும் வந்து இதை கொண்டு போறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. ஒரு பெரிய அகண்ட பாரதம்னா வந்து ஒரு பெரிய பாரதத்துல ஒரே ஒரு மன்னர் வந்து இருக்கணும், அந்த ராயல் ஃபேமிலி ஆளணுன்ற மாதிரி ஒரு அந்த கண்ணோட்டத்தை தான் இதை கொண்டு போறாங்களே தவிர இவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து மக்கள் நல்லா இருந்தா எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு இருக்க 4 பேர் இருக்காங்க அம்பானி அதானி, அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து கொள்ளையடிக்க முடியுமா, எங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல எடுத்து பண்ண முடியுமா, ஃப்ரீயா லேண்டு கொடுக்க முடியுமா. இப்போ ரிலையன்ஸ் போயிட்டு அமெரிக்கால போயிட்டு ஒரு $300 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதானி போயிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றாரு. அவங்க சம்பாதிக்கிறாங்களா, அவங்க வந்து அதுல ஒரு கணிசமான பணத்தை வந்து கட்சி கொடுக்குறாங்களா, கட்சியை வச்சு நம்ம வந்து ஜெயிக்கிறோமா, போதும், அவ்வளவுதான் வேலை இருக்கு. மக்கள் எக்கேடு போனா நமக்கு என்ன இருக்கு. அவங்க திராவிடம் மட்டும் இல்ல, திராவிடம் வேண்டாம், காங்கிரஸ் கட்சி வேண்டாம், அங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடாது, இங்க வந்து பிஜு பட்நாயக் நல்லது செய்யற எந்த கட்சி இருக்கக்கூடாதுங்கன்றாங்க. கூட இருந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஜனதா தள் அதான பண்ணாங்க. ஜனதா தள் இவங்க நம்ம யாரு பீகார்ல ஜனதா தள் யூனியன் அதான் பண்ணாங்க. உத்தவ் டாக்ரே கூட இருந்த கட்சியும் அப்படிதான் அழிச்சாங்க. இங்க வந்து அங்க வந்து சிவசேனா வந்து கூட வச்சு பழி வாங்கினாங்க. இங்க வந்து பிஜு பட்நாயக்கோட கட்சி வந்து பிஜேடி வந்து அதை காலி பண்ணாங்க. நீங்க எந்த மாநிலம் வேணாலும் நீங்க போங்க, கூட வந்து அந்த கட்சி வச்சுட்டு காலி பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பல நேரங்கள் இதை பத்தி பேசியிருக்கோம். அதாவது இவங்கெல்லாம் வந்து வந்தேரிகள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல வந்து கனிம வளம், மனித வளம், இயற்கை வளம் இருக்குமோ அங்க வருவாங்க. அங்க வந்து எந்த அளவுக்கு சுரண்டுவாங்க. என்னைக்கு அந்த நாடு வந்து காலி ஆயிடுச்சோ அன்னைக்கு இதை விட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லாம வந்து அவங்கள்ட்ட வந்து புடுங்கணும், அவங்கள வந்து ஒரு அனாதை ஆக்கணும், அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களால வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவங்களோட கண்டிஷனை உருவாக்கி நம்ம ஆளணும். அவ்வளவுதான்.
அதுதான் அவங்களோட சித்தாந்தம். ஒரு இப்போ திமுகல இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து விலகிய ஒரு கட்சியின் தலைவர் கூட இப்ப சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கூட நாங்க பேசியிருந்தோம். அதாவது நம்முடைய முதலமைச்சரை கூட பாத்தீங்கன்னா RSS கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு துணை போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அவர் பதிவு பண்ணியிருந்தார். சோ எல்லா இடத்துல RSS உள்ள பூந்துருச்சு இல்ல? இல்ல எல்லாமே உள்ள நீங்க பாருங்க. இப்போ அந்த திருப்பரங்குன்றமோட அந்த ஜட்மெண்ட்ல கூட நம்ம பார்த்தோம். அந்த ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து RSSக்கு சாதகமா தான் பண்றாங்க. பியூரோக்ராட்ஸ் வந்து அதிகாரிகள் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து RSS சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஆளுநர் கூட நம்ம பார்த்தோம். ஆளுநர் வந்து RN ரவி இருந்தாரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஆளுநர் ஒரு பிரசிடென்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து நியூட்ரலான பீப்புளா இருக்கணும். ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடுவில் வந்து ஒரு மீடியேட் பண்ணி அந்த மக்கள் நலனுக்கு அந்த மாநிலத்துக்கு என்ன நலனோ அது வந்து வாங்கி கொடுக்குறது அவங்க வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து அரசியல் ரீதியா உள்ள வந்து வரவே கூடாது. அவங்க வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி இது என்னது ஸ்டேட்டை தவிர அவங்களுக்கு வந்து உள்ள வந்து என்னது இதுல என்னது அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்லாம் இருக்காங்க. அவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க சைன் பண்ணா போதும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்க அரசியல் அமைப்புல இருக்க ஏதாவது சட்டத்தை வந்து நீங்க வந்து மீறுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தான் இவர் வந்து ஒரு தடையை போடணுமே தவிர மற்றது எதுலையுமே தடை போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால வந்து RSS ஓட கைக்கூலிகள் எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யறாங்க. அதுதான் இப்ப ஒரு இடத்துல நம்ம கலை காண முடியாது இல்லையா? ஒரு இடமா நம்ம தேடி RSS அழிக்க முடியும். டோட்டலா எப்படிதான் அழிக்க போறீங்க காங்கிரஸ்? பெரிய சவால் இல்லையா? காங்கிரஸ் வந்து இது ஒரு பெரிய சவாலா தான் பாக்குறோம். ஏன்னா வந்து நாங்க வந்து உண்மையின் வழியில தான் வந்து நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். மக்கள் வந்து நடக்கிற சூழல்களை பார்த்துட்டு, அதாவது வந்து 2014 இவங்க வந்து வரும்போது என்னதான் சொன்னாங்கன்ட்டு நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று வந்து ஒரு 64 ரூபாய்க்கு வித்த பெட்ரோல் வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து ஸ்கை ராக்கெட்டிங் ஆகாயத்தை தொட்டுருச்சா அப்படின்னாங்க. இன்னைக்கு 100 ரூபாய் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன புகழ்றாங்கன்னா வந்து இதுவரைக்கும் வந்து பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ் ஏத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏத்தலைன்னா இந்த ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. இந்த 5 மாநிலத்துக்கான எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் பிஜேபி வந்து 125 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் ஏற்றுவாங்க. நான் வந்து சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 125 ரூபாய் பெட்ரோல் வந்து உடனே ஜூன்ல ஏறலன்னா என் பேரை மாத்திக்கிறேன் நான். சரிங்களா? ஏற்கனவே வந்து இது வந்து மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. 60 ரூபா வந்து பெட்ரோல் இது LPG விலையை ஏத்தினாரு. இது தற்காலிகம் தான். இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். ஒரு கணிசமா வந்து ஒரு 15 to 20% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 15 to 20% நான் சொல்றது மினிமம். ஏன்னா அந்த நிலைமையில வந்து இன்னைக்கு வந்து இந்தியா இருக்குது. நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு தவறான பாலிசினால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெளியே எடுத்து அமெரிக்கா கொண்டு போயிட்டாங்க. 47 லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா அது இந்த சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல வந்து NSE பாத்தீங்கன்னா 14% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து BSE பாத்தீங்கன்னா 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. எல்லாமே வந்து ஒரு பெரிய எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸ்பெண்டிங் பவர் குறைஞ்சிருக்கு. பேங்க்ஸ் அண்ட் NBFCs வந்து ஒரு பெரிய நெருக்கடியில இருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரூட் ஆயில் சப்ளை இல்லாதனால வந்து டவுன் ஆயிருக்குது. ஷேர் மார்க்கெட்ஸ் ஷேர்ஸோட விலைகள் ஏறுது, ப்ராஃபிட்ஸ் குறையுது. அப்ப இன்னும் வந்து ருபி வந்து வீழ்ச்சி அடையும். வீக்கர் ருபி வில் மேக் கண்ட்ரி வீக்கர். இது நடக்கும். அதனால வந்து எல்லாமே விலைவாசி ஏறும். மக்கள் வந்து இன்னும் வந்து துன்பங்களை அனுபவிப்பாங்க. இதுக்கு மேலே வந்து பாஜக நம்பினா ஒரு இன்டர்நேஷனல் பாலிசிஸ் வந்தீங்கன்னா பேலன்ஸ்டான பாலிசிஸ் இருக்கணும். காங்கிரஸ் இருக்கும்போது பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு வாட்டி கூட வந்து இஸ்ரேல் போய் விசிட் பண்ணல. இஸ்ரேலா இருந்தாலும் பாலஸ்தீனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நடுநிலையை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம். ரஷ்யாட்ட வந்து வாங்கக்கூடாது சொன்னாலும் நம்ம ரஷ்யாட்ட பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஈரான் கூட ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஈரான்ட்டே நம்ம வச்சிருந்தோம். யுஎஸ்டே வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம். இது வந்து ஒன்னும் யாரும் வந்து பர்மனண்டான நிரந்தரமான எதிரியோ நிரந்தரமான நண்பரோ வந்து இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது என்னன்னா வந்து நம்மள வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து த்ரெட் இருக்கும் அந்த த்ரெட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சேஃப்டி நெட்டை வந்து உருவாக்குறோமோ அப்படிதான் பார்க்கணுமே தவிர எங்கேயுமே யாருமே இன்டர்நேஷனல் இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸோ எனிமின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு சீனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து என்சர்க்கிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வந்து பாகிஸ்தான்ல வந்து போர்ட் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க, பங்களாதேஷ்ல போர்ட் வச்சிருக்காங்க, இந்த ஸ்ரீலங்கா போர்ட் அவங்க கையில வச்சிருக்காங்க. நம்ம சுத்தி வந்து ஒரு த்ரெட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அங்க சாபால வந்து போயிட்டு நம்ம வந்து அந்த இதை வந்து கட்டி இருந்தால் அந்த போர்ட் நம்ம கட்டி நம்ம கையில வச்சிருந்தா நமக்கு ஒரு சேஃப்டி வந்திருக்கும். அதனால இவங்களோட ஒவ்வொரு மூவ்ஸும் வந்து தவறான மூவ். இதுக்கான விளைவுகளை நம்ம இன்னைக்கு வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் ஒண்ணு,
ரிசல்ட் டேட் ஒன்றுட்டு இதுக்கே வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கு. நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேலட் பேப்பரை தான் எண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், அதுவே 2-3 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்போ நமக்கு மிஷின் வந்துருச்சு, அட்வான்ஸ் டெக்னாலஜிக்குள்ள போயிட்டோம். அப்படி இருந்தும் நமக்கு இவ்வளோ காலதாமதங்கள் உண்டாகுது. இதுல வந்து ஓட்சூரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? யார் இதை தொடங்கினாங்களோ அந்த நாடே கை விட்டுட்டாங்க. நீங்க வந்து நார்மலாவே வாங்கன்னு சொன்னாங்க, ஆனா நம்ம இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோமே. அதாவது மேடம் என்னன்னா, இப்ப கூட பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடந்தது, இலங்கையில எலெக்ஷன் நடந்தது. ஓட்டு வந்து அன்னைக்கு பதிவு பண்றாங்க, அன்னைக்கு நைட் என்ன ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க, ரைட்டா? அது பேப்பர் பேலட்ஸ்ல தான் நடக்குது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த இந்த மெஷினை கண்டுபிடிச்ச கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து மேனுவல் பேலட்ஸ் தான் போறாங்க, இவிஎம் வந்து டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு டேட்ல எலெக்ஷனோ இன்னொரு டேட்ல வந்து என்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாநிலத்திலேயே வந்து ஒரே நாள் எலெக்ஷன் வச்சிடறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட்லாம் போனீங்கன்னா 5 கட்டத்துல நடக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு 4 நாள் 5 நாள் கேப் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துல செட்டிங் பண்றதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனு இதெல்லாம் செட்டிங் பண்ணி பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து டைம் ஆகும். ரெண்டாவது, நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு தொழில் அதிபர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு வந்து நட்பு. அவர் வந்து அஹமதாபாத்ல இருக்காரு. இவர் வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ்க்கு சிசிடிவி வந்து இவங்க தான் வந்து பண்றாங்க, பாக்குறாங்க. அதாவது வந்து ஓட் போடுறாங்க இல்லையா, பூத்துல வந்து சிசிடிவி இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பாக்ஸஸ் வந்து இது கொண்டு போறாங்களா, அந்த சேஃப் கொண்டு போறாங்களா, அதுல வந்து இது இருக்கும், என்னது, சிசிடிவி இருக்கும். என்றாங்க இல்லையா, என்ற சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, கவுண்டிங் சென்டர்ஸ், அங்க வந்து இது இருக்கும். இந்த சேஃப்ல வச்சிருக்காங்க பாருங்க, அங்க சிசிடிவி இருக்காதான். அங்க வந்து சேஃபா இருக்கணுன்றதுக்காக சிசிடிவி வச்சுக்க மாட்டாங்களாம். அது உள்ள ட்ரக்கு போயிட்டு வரும், என்னெல்லாம் போனோம் அதெல்லாம் போகும், 7 கட்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டு இவங்க சேஃபா வந்து அங்க சேஃப்ல வந்து என்னெல்லாம் வேலை பார்க்கணும் அது பண்ணுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து, நான் ஏற்கனவே சொன்னதான், எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நீங்க வந்து இந்த இம்யூனிட்டி கொடுக்க வேண்டிய நீடே இல்ல. இவிஎம்ல இப்போ வந்து இந்த ஆம் ஆத்மி பார்ட்டில ராகவ் சட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருக்காரு. அவர் இந்த கேள்வியை கேட்டாரு, நீங்க வந்து ஒரு சிம் கார்டு வாங்கணும், ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ஒரு லோன் வாங்கணும்னா எல்லா இடத்துக்குமே நீங்க வந்து பயோமெட்ரிக் கேக்குறீங்கல்ல. அப்ப நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து பூத்லயே வந்து நீங்க வந்து வெளியில பயோமெட்ரிக் மெஷின் வச்சு நீங்க அங்க வந்து இது பண்ணிட்டு, என்னது, இந்த பயோமெட்ரிக் வச்சுட்டு உங்க நீங்க வந்து வேலிடான ஓட்டரா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க உள்ள பூத்ல ஓட் போட வைக்கலாமே. அது அங்க கொண்டு வந்து என்ன தவறு இருக்கு? உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டெக்னாலஜி தேவை? ஒண்ணுமே தேவையில்லையே. நீங்க பயோமெட்ரிக் மெஷின் வந்து ஏபிஐ வந்து எல்லா பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் கொடுக்குறீங்க, அந்த டிவைஸை வந்து அந்தந்த பூத்துக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து பண்ணிட்டு போறாங்க. அப்ப கள்ள ஓட்டுகள் நீங்க தவிர்க்க முடியும் இல்லையா? இவிஎம்ல வந்து ஓட் போட்டதே தவறு. ஃபர்ஸ்ட் இவிஎம்ல ஓட் போடுறதை நிறுத்திட்டு பேப்பர் பேலட்ஸ் கொண்டு வரணும். பேப்பர் பேலட்ஸ் கொண்டு வந்து ஒரே கட்டத்துல ஒரே நாள் தேர்தல் வச்சு தேர்தலை முடிச்சு அப்பவே கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்பவே முடிக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா அன்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டுல இருந்து இந்தியா பிஜேபி முக்த் பாரத் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? என்னைக்கு அது நடக்குது, பிஜேபி முக்த் பாரத் ஆயிரும். பிஜேபிக்கு வந்து அன்னைக்கு நம்ம வந்து அடக்கம் பண்ணி அஞ்சலி செலுத்தி முடிச்சிடலாம். அதனால இவங்க பேப்பர் பேலட்டை கொண்டு வரவே மாட்டாங்க. இவிஎம் மிஷினால தான் இப்ப பிஜேபி நிக்கிறாங்க. ஆமா, உங்க கூட்டணி இவிஎம் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் தானே. இவிஎம் கூட்டணி, எலெக்ஷன் கமிஷன் கூட்டணி, சிபிஐ கூட்டணி, இடி கூட்டணி, கவர்னர் கூட்டணி, அப்புறம் என்ன இருக்குது? இதெல்லாம் நம்ம வந்து சிரிச்சுட்டு நான் சொல்றேன், வேடிக்கையா இருக்கு. என்ன பண்ண முடியும்? எவ்வளவு போராட்டங்கள், இவிஎம் ஓட் சோரிக்கு போராட்டங்கள், இவிஎம் வந்து மாத்தணும் போராட்டங்கள், இம்பீச்மெண்ட் எவ்வளவு கொண்டு எல்லாம் பண்ணியாச்சு. என்ன பண்றது? சர்வாதிகாரம். ஃபைனலா நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் வருது, மக்கள் எந்த அளவுக்கு கூட அவேர்னஸ் ஆகும், நீங்க அவங்களுக்கு என்னதான் சொல்ல வரீங்க காங்கிரஸ்? நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, ஆர்எஸ்எஸ் பிஜேபின்றது மனித குலத்துக்கே வந்து ஒரு எதிரான கட்சி. அதாவது காங்கிரஸ் வந்து அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு மாநிலம் வளர்ந்துருக்கு, பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது 2.5 மடங்கு வந்து நம்மளோட பர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க 2.7% குறைவா இருக்காங்க அப்படின்னு காரணம். அப்படி இருக்குன்னா அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் அந்த காலத்துல வந்து எல்லாருக்கும் வந்து கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அன்னைக்கு வந்து கல்விக்கு வந்து குழந்தைகளை வர வைக்கணும், மாணவிகளை வர வைக்கணும்னா அதுக்கு வந்து உணவு திட்டங்களை கொண்டு வந்தாரு. ஆரம்ப பள்ளிகளை கட்டினாரு, நடுநிலை பள்ளிகளை கட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாய மேம்பாடுன்னு சொல்லிட்டு நேருஜி, காமராஜர் எல்லாம் வந்து டேம் கட்டினாங்க. இதெல்லாம் வந்து அன்னைக்கு போட்ட அடித்தளம் தான் வந்து
அடுத்து வந்த காலங்கள்ல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு விதையை விதைச்சோம்னா ஒரு மரம் வளர்றதுக்கு வந்து 20-30 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்கும், பலன் தரும். அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் வந்து 1967 வரைக்கும் வந்து போட்ட அடித்தளத்துக்கு தான் இன்னைக்கு வந்து அதோட அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மக்கள் நலன், மதச்சார்பின்மை, சோஷியல் ஜஸ்டிஸ், பகுத்தறிவு, சமூக நீதி, அதே மாதிரி இது மக்களுக்கு வந்து நலன்னு மட்டுமே திங்க் பண்றது காங்கிரஸ். அப்போ மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஓட்டு போடணும். அது வந்து சென்ட்ரல் எலெக்ஷனா இருந்தாலும், லோக்கல் பாடி எலெக்ஷனா இருந்தாலும், இல்ல வந்து ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் மக்களுக்கு ஓட்டு போடணும். RSS நம்பினா மக்கள் மோசம் போவாங்க. அதனால வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு தேவை. நிகழ்ச்சியில் கலந்துட்டு தெளிவா மக்கள் விழிச்சுக்கோங்கன்றத எந்த அளவுக்கு டீப்பா சொல்ல முடியுமோ உங்க தரப்புல இருந்து சொன்னீங்க. நிகழ்ச்சியை கலந்துருக்கேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம